இவர்தான் இரிடியம் விற்றால் கோடிகள் கொட்டும் என்று நம்பி 18 லட்சம் ரூபாயை பறிகொடுத்த மதுரை பர்னிச்சர் கடை உரிமையாளர் தேவேந்திரன். மதுரை மாநகர் தெற்கு வாசல் பகுதியைச் சேர்ந்த தேவேந்திரன் என்பவர் ஜெய்ஹிந்த்புரம் பகுதியில் பர்னிச்சர் கடை வைத்து நடத்தி வருகிறார். இவருக்கு சிலம்ப வீராங்கனை கலைச்செல்வியுடன் அறிமுகம் ஏற்பட்டுள்ளது. அவரது சிலம்ப பயிற்சி வகுப்புக்கு சென்று வந்த நிலையில் தேவேந்திரனிடம் சதுரங்க வேட்டை படபாணியில் இரிடியம் குறித்து விவரித்துள்ளார் கலைச்செல்வி. தற்போது செல்வந்தர்களாக உள்ள பலரும் இதுபோன்ற பொருட்களால் தான் கோடீஸ்வரர்களாக இருப்பதாக ஆசை வார்த்தை கூறியுள்ளார். சில லட்சங்கள் கொடுத்தால் பல கோடி மதிப்புள்ள இரிடியம் கைக்கு வந்துவிடும் என்ற கலைச்செல்வி முன்னாள் அமைச்சர் நாசரின் தம்பி என்று முகமது ரஃபீக் என்பவரை அறிமுகப்படுத்தியுள்ளார். இவர்களை நம்பி தேவேந்திரன் கொஞ்சம் கொஞ்சமாக 18 லட்சம் ரூபாய் வரை ரொக்கமாக பணம் கொடுத்துள்ளார். அவரிடம் அசல் புலித்தோல், அரிதிலும் அரிதான நவரத்ன கல் இருப்பதாகவும் அள்ளிவிட்டுள்ளார் கலைச்செல்வி. ஒரு கட்டத்தில் இரிடியம் கொடுக்காமல் இழுத்தடித்ததால் பணத்தை திரும்ப கேட்டபோது மேலும் 4.5 லட்சம் பணம் கொடுத்து இரிடியம் ஒப்பந்தத்தை முறித்துக் கொள்ளுமாறு முகமது ரஃபீக் மிரட்டியதாக கூறப்படுகிறது. மிரட்டுறாங்க. அவங்க என்ன மிரட்டுறாங்கன்னா, இதை கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது நீங்க, காரணம் இந்த தொழிலில் நீங்களும் விரும்பி முதலீடு பண்ணியிருக்கீங்க, அப்போ நீங்களும் குற்றவாளி அப்படின்ற மாதிரி நம்மளை மிரட்டி பயமுறுத்துறாங்க. இப்போ நீங்கள் பணம் கொடுத்த பெருவாரியான பணம் ஆன்லைன் மூலமாக தான் என்னோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து முகமது ரஃபீக் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். அதோட ஆர்டிஜிஎஸ் ரிசிப்ட் இருக்குன்ட்டு. அதே மாதிரி கலைச்செல்வியோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் நான் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். அதோட ரிசிப்ட்லாம் என்கிட்ட இருக்குது. இந்த மாதிரி ப்ரூஃப் என்கிட்ட இருக்கிறனால தான் நான் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். நான் அது போக ரொக்கமாகவும் நான் பணம் நிறையா கொடுத்துருக்கேன். நான் இதையடுத்து தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த தேவேந்திரன் போலீசில் புகார் அளித்தார். போலீசாரின் விசாரணையில் முகமது ரஃபீக் முன்னாள் அமைச்சர் நாசரின் தம்பி இல்லை என்பதும், திருவள்ளூரைச் சேர்ந்த திமுக பிரமுகரான ரஃபீக் முன்னாள் அமைச்சரின் பெயரை தவறாக பயன்படுத்தி இந்த மெகா மோசடியில் ஈடுபட்டு வந்ததையும் கண்டுபிடித்தனர். மோசடி பணத்துடன் தலைமறைவான கலைச்செல்வி, முகமது ரஃபீக் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் அவர்களை தேடி வருகின்றனர். இரிடியத்தை வாங்கினால் கோடிகள் கிடைக்கும் என்று யாராவது சொன்னால் நம்ப வேண்டாம் என்று போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர். பாலிமர் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் ராஜ்குமார்.